ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் கொத்தமல்லி புதினா வச்சு நைட்டு டிஃபனுக்கு சட்னி அரைக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு வானல் சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெயும் அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்குன்னு மாத்திரம் இல்லை, இது சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி புதினாவும் சேர்ந்து அரைச்சி பாருங்களேன். உண்மையிலேயே சாதத்துக்கு பிணைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அது இந்த கோல்டு கலர் ஆகிடுச்சிங்களா. 3 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 1 பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் பிகினர்ஸ் பார்த்து கற்றுக்குங்க. பெரிய பெரிய சமையல் நிபுணர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் இல்லை, என்னை மாதிரி ஓரளவுக்கு சமைக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும். இப்போ நம்ம இது வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கரெக்டாக புதினா சேர்த்துக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த புதினா சேர்த்துக்கலாம். புதினாவில் இருக்கிற நன்மைகள் என்னென்னா, இது நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இது வயிற்றில் இருக்கிற புண்ணு சுகப்படுத்தும். அது மாத்திரம் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை இந்த கொத்தமல்லி தழைக்கு இருக்குது. வயிற்றில் அல்சர் குணமாகிடும். சிலருக்கு தோலில் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த தோல் வியாதி அது மாதிரி இருக்கிறது கூட இந்த புதினா கொத்தமல்லி சுகப்படுத்திடும். நிறைய நன்மைகள் இது. எலும்புகளை பலப்படுத்துது, ரத்த உற்பத்தி அதிகரிக்குது. ஒரு நாளைக்கு 4 புதினா தழையோ இல்லை 4 கொத்தமல்லி தழையோ சாப்பிட்டோம்னா கூட உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். பச்சையாக சாப்பிட்டாலும் ஆரோக்கியம்தான். இது தவறாமல் சட்னியில் செஞ்சு சாப்பிடும்போதோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போதும் அவங்க எலும்புகளோ அவங்க வயிற்றில் இருக்கிற புண்களோ எல்லாமே சுகமாகவும் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற சக்தி இந்த கொத்தமல்லி தழைக்கு இருக்குது. மறக்காமல் வாரத்துக்கு 2 தடவைனாச்சும் இந்த மாதிரி பசுமையான கீரைகளோ சட்னிகளோ செஞ்சு கொடுங்க. இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டோம்னா அந்த சட்னி கெட்டு போகாது. தேங்காய் வதக்கிட்டு அரைக்கும்போது பச்சையாக தேங்காய் சேர்க்கறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம தேங்காய் சட்னியில் அரைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. ரொம்ப வதங்குச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும், சட்னியோட டேஸ்ட் மாறிடும். அந்த வானல் சூட்டு இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இந்த தழை சுருண்டு வர அளவுக்கு லைட்டாக சுருண்டு வந்தால் போதும். நாங்கள் கலர் மாறுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. லைட்டாக சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே ஆற வச்சிடலாங்க. நம்ம இந்த வானல் சூட்லேயே இந்த புதினா கொத்தமல்லிலாம் வதங்கி ஆறணுங்க. இப்போது ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஜாஸ்தி புளி சேர்க்க வேணாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இல்லைன்னா மண் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் காரம் இருக்கணும்னா புளிப்பை குறைச்சி சேர்த்துக்குங்க. இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறின பிறகு நம்ம அரைக்கணும். இப்போது ஆறிடுச்சிங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது போய் அரைச்சின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இது நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா கொத்தமல்லி தழை ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி உடம்புக்கு நன்மை தருகிற சட்னி. இது டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய நம்ம யூஸ்வலாக சமைக்கிறது தான், இருந்தாலும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது சொல்ல வரேன். சட்னி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.